ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ். இந்த டேஸ் வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ டுடே என்னது, இப்போ இன்றைக்கி என்ன சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இப்படி சொல்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம அப்படியே ஹிந்தியில் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பிராத்மிக் ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம பிராத்மிக் புக்கு தெரியுமா உங்களுக்கு? அதில் ஃபஸ்ட்டு லெவல் வந்து பிராத்மிக், செகண்ட் வந்து மத்திமா ஒன்று. அது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பிராத்மிக்கில் இது வந்து வீக் டேஸ், அதாவது டேஸ்லாம் பார்க்க போகிறோம். பிராத்மிக் ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் எல்லா லெவலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். நான் இப்போ தான் ஆரம்பித்தேன். செகண்ட் லெசன் வரைக்கும் மீனிங்ஸ் வரைக்கும் முடிச்சிக்கிறேன். அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. சண்டேன்னா என்னது? ஞாயிறு ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமை அப்படி சொல்கிறோம்ல, ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு தான் ரவிவார். நான் சொல்லிட்டு இருக்கிறனால உங்களுக்கு ரா அல்லது ரா. இது வந்து வாக்கு முன்னாடி என்ன மாத்திரை இருக்குது? ஈக்கி மாத்திரை இருக்குது. வா. இது வந்து வாக்கு பக்கத்தில் ஆக்கி மாத்திரை இருக்குது. ஓகேவா? ரவிவா. லாஸ்ட்டு வந்து என்ன சொல்லிக்கிறேன்? புள்ளி வச்ச எழுத்தாக தான் வரும் சொல்லிக்கிறேன். அதனால் அது பேர். ஓகேவா? ரா. ஓகேவா? ரா வி வா ரவிவார். உங்களுக்கு இது புரியலன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இங்கிலீஷில் கொடுத்துக்கிற பாருங்க, ரவிவார். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் இதை மெமரி பண்ணிக்கலாம். செகண்டு மண்டேனா திங்கட்கிழமை. ஓகேவா? அதுக்கு நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லுவோன்னா சோமவார். சோ இருக்கா? அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று இருக்கு பாருங்கள், இது சா. அது பக்கத்தில் என்னது? ஓக்கி மாத்திரானா சோ. ரெண்டுத்தையும் சேர்த்தா சோ. அது பக்கத்தில் மா. சோம. அதுக்கப்புறம் வா இருக்கா? பக்கத்தில் என்ன இருக்குது? ஆக்கி மாத்ரா. ஓகேவா? வா லாஸ்ட் எண்டில் வந்து நான் சொல்லிக்கிறேன், புள்ளி வச்ச எழுத்தாக வரும் சொல்லிக்கிறேன். அதான் சோமவார். புரிஞ்சுதா? டியூஸ்டே. மண்டே டியூஸ்டே. ஓகேவா? செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லுவோன்னா மங்கள்வார் தான் நீங்கள் மாற்றி மண்டேக்கு போடுவீங்க, சோமவார் தூக்கி டியூஸ்டேக்கு போடுவீங்க. அதுமாரிலாம் நானும் கூட மாற்றி போட்டுக்கிறேன். இப்போ வந்து டியூஸ்டேக்கு வந்து மங்கள்வார்னால் எப்படி படிக்கணும் பாருங்கள், ஓகேவா? எப்படி படிக்கணும்னா வார். வருது பாருங்கள். அது பக்கத்தில் எப்படி சொல்கிறது உங்களுக்கு? வருது பாருங்க, மங்கு சேர்த்து படிக்கணும். புள்ளி வந்துச்சுன்னா மங்க. எப்படி படிக்கணும்னா மா இருக்கா? பக்கத்தில் புள்ளி இருக்குன்னா வருதா? அதை அப்படியே என்ன பண்ணணும்? அழுத்தி படிங்க. இங்கு வர மாதிரி வரணும். மங்கள்வார். ஓகேவா? புள்ளி வந்திருக்கா? செகண்டு கக்க அதில் வர மங்கள் சேர்த்து படிக்கணும். வரணும். மங்கள் வார். வா. அது பக்கத்தில் என்ன இருக்குது? வா ஆக்கி மாத்ரா. ஓகேவா? இருக்குது லாஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், புள்ளி வச்ச எழுத்தாக வரணும் சொல்லிக்கிறேன். மங்கள்வார். ஃபோர்த் ஒன் வெனஸ்டே. வியாழக்கிழமை. ஓகேவா? இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும்னா ஹிந்தியில் புத்வார். எப்படி? ரவிவார், சோமவார், மங்கள்வார், புத்தவார் வராது, புத்வார் தான் வரும். ஓகேவா? அது வந்து போட்டுக்கிறாங்க, நீ அந்த மாதிரி படிக்கணும். புத்வார், குருவார், சுக்கிரவார், சனிவார் இந்தமாரி தான் படிக்கணும். புத்வார். ஓகேவா? இதுன்னா ஊக்கி மாத்திரா. ஃபஸ்ட்டு இருக்கா? இருக்குது. எப்படி? பா இருக்கா? அது பக்கத்தில் என்ன மாத்திரை இருக்குது? கீழே மாத்திரை இருக்குது. செகண்ட் லெட்ரு து.
புத்வார் அப்படி புத்வார் புதுவார் தான் படிக்கணும். இப்போ தப்பாக போட்டுக்கிறாங்க. புதுவார் அப்படி படிக்கிட்ட புதவார் அப்படி படிக்கணும். ஓகேவா? செகண்ட் லெட்டர் தத்த ஓகேவா? அது புத அது வந்துருக்கு பாருங்க இங்கே இங்கிலீஷ் லெட்டரில் புதவார். ஓகேவா? வார்க்கா வாக்கு பக்கத்தில் ஆக்கி மாத்திரா இருக்குது, வாருக்கு இருக்குது. புதவார். ஓகேவா? புத்வார் அப்படி நம்ம படிக்கணும். படிக்கும் போது புத்வார் படிக்கணும். ஆனால் அதை எழுதும் போது நம்ம எப்படி படிக்கணும்னா புதவார் அப்படி படிக்கணும். படிக்கும் போது புத்வார் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது தேர்ஸ்டே. வெள்ளி இல்லை, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை. ஓகேவா? தேர்ஸ்டேக்கு குருவார். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். குருனா டீச்சராக அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கணும். குருவார். என்ன இருக்குது? கா இருக்குது. கா பக்கத்தில் கீழே என்ன மாத்திரா இருக்குது? மாத்திரா சொல்லலாம், மாத்திரை சொல்லலாம். ரு இது எப்படி சேர்த்து போட்டுக்கிறாங்க பாருங்கள். ரூ பக்கத்தில் ரூ வந்து நம்ம கீழே தான் போடணும். ஆனால் வந்து அவங்க நடுவில் போட்டுக்கிறாங்க. கீழே போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? குரு வா. அது பக்கத்தில் என்ன இருக்குது? ஆக்கி மாத்திரா. அப்போ வா லாஸ்ட் எண்டில் வந்து நான் சொல்லிக்கிறேன் அதாவது புள்ளி வச்ச எழுத்தாக வரணும் சொல்லிக்கிறேன். குருவார். ஓகேவா? அடுத்தது ஃப்ரைடே. இது என்ன சொல்லணும் தமிழில்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை. ஓகேவா? ஃப்ரைடே. இதுக்கு நம்ம எப்படி சுக்கிரவார்னா சொல்லுவோம் ஹிந்தியில். இங்கே பாருங்கள், ஷா இருக்கா? கீழே ஒரு என்ன மாத்திரை இருக்குது? மாத்திரா. இக்கு அது பக்கத்தில் இக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கிறாங்க பாருங்களேன். அந்த கோடு தான் சுக்கிரவார். அழுத்தி பிடிக்கும். சுக்கிரவார் இப்படி படிக்கூடாது. சுக்கிரவார். ஓகேவா? இக்கு சுக்ர அது சேர்த்தே போட்டிருக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இது வந்து புக்குலேருந்து எடுத்ததான் இல்லை, தப்பாக இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிற மாரி நம்ம நார்மலாக எப்படி படிப்போமோ அந்த மாரியே சொல்கிறேன். சுக்ர அது சேர்த்தா மாரி வரும். கா பக்கத்தில் ரா போடணும். சுக்ரவார். கா இருக்கா? அது பக்கத்தில் ஆரிய வரும். அந்த கோடு இருக்க பாருங்கள், அதான் ஓகேவா? அது ஜாயின் லெட்டர் வரும்போது உங்களுக்கு குழப்பம். அது நீங்கள் படிக்க மெமரி ஆகிடும். இப்போ சின்ன வயசுலேருந்து டிவி பார்த்தா அதெல்லாம் மெமரி ஆகுதுல்ல, அதேமாரி இதுவும் மெமரி ஆகிடும். ஓகேவா? அது பக்கத்தில் வாக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஆக்கி மாத்திரா. அதுக்கப்புறம் புள்ளி வச்ச எழுத்து லாஸ்ட் எண்டில் வரும்போது ஓகேவா? புள்ளி வச்ச எழுத்து லாஸ்ட்டில் வர்றது எல்லாமே புள்ளி வச்ச எழுத்து இல்லை. இப்போ வந்து நீங்கள் ரா இருக்கா? அது பக்கத்தில் ஆக்கி மாத்திரா, ஈக்கி மாத்திரான்னா ரீ சேர்த்து படிக்கணும். எதுவுமே வரலன்னா எதுவுமே வரலன்னா அது புள்ளி வச்ச எழுத்தாக தான் வரும். ஓகேவா? சுக்கிரவார். ஓகேவா? ஃப்ரைடேக்கு சுக்கிரவார். நெக்ஸ்ட்டு சாட்டர்டேனா சனிக்கிழமை. இது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். சனி அதுலேயே இருக்கும். சனிவார். இதில் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். ஷா. ஓகேவா? ஷா இது லாஸ்ட் எண்டில் வரும். ஷத்ரன்யஷன்னு வரும். அதில் வர சனி நான் இருக்குல்ல, தத்த லாஸ்ட் எண்டில் வரேன்னா இதில் என்ன மாத்திரை இருக்குது? இ மாத்திரா. ஈல ஓகேவா? சனி நி வா. அது பக்கத்தில் என்ன மாத்திரா இருக்குது? ஆக்கி மாத்திரா. ஓகேவா? அடுத்தது மாத்திரா இருக்குது, ஆக்கி மாத்திரா. ஓகேவா? ஆக்கி மாத்திரா இல்லை, மாத்திரான்னு படிக்கணும். ஆக்கி மாத்திரான்னு இருக்குது. லாஸ்ட் எண்டில் அதாவது புள்ளி வச்ச எழுத்தாக வரும். தான் முடியும். அது வந்து சனிவார்.
சனிவார் சனிவார் சாட்டர்டேக்கு சனிவார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்பர் சொல்லித்தரேன் 1லேருந்து 30 வரைக்கும். ஓகேவா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.